தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. 20 நாட்கள் ஆகியும் எண்ணூர் கடற்கரையில் எண்ணெய் கழிவுகள் முழுமையாக அகற்றப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். கொசஸ்தலை ஆறு, பக்கிங்காம் கால்வாய், எண்ணூர் முகத்துவாரத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதி சூழலியல் பாதிப்பை சந்தித்த நிலையில இந்த சம்பவம் நடைபெற்று 20 நாட்கள் ஆகும் நிலையில கொசஸ்தலை ஆற்றின் ஒட்டியுள்ள 10 மீட்டர் அளவிற்கு நாம் குழிகளை தோண்டினால் உள்ளிருந்து, அதாவது நிலத்தடி நீரோடு எண்ணெய் கசடுகளும் வெளியே வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. எண்ணூர் நெட்டுக்குப்பம் கிராமத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட இந்த குழிகளை தோண்டி பார்த்தபோது இந்த நிலத்தடி நீரோடு எண்ணெய் கசடுகள் தற்போதும் வெளியேறி வருவதை தான் காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு எண்ணூர் பகுதி சூழலியல் பாதிப்பை சந்தித்திருக்கிறது, நிலத்தடி நீரோடும் தற்போது எண்ணெய் கசடுகள் கலந்திருக்கிறது என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. மேலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் எண்ணெய் கசடுகளை வெளியேற்றுவதற்கு மீனவர்கள் மற்றும் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தனர். மும்பை, ஒரிசா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நவீன கருவிகள் மற்றும் தடுப்பான்கள் இந்த எண்ணெய் கசடுகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிலையில இந்த பணிகள் கடந்த ஒரு வாரமாக தொய்வாக இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்நிலையில இன்னமும் எண்ணெய் கசடுகள் எண்ணூர் பகுதியை ஒட்டி இருக்கிறது என்பதை இந்த காட்சிகள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. எனவே மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ஏற்கனவே கடல்வாழ் உயிரினங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில நிலத்தில் வாழும் மக்களுக்கான குடிநீர் தேவை, குறிப்பாக நிலத்தடி நீரோடும் இந்த கச்சா கசடுகள் கலந்திருப்பது அவர்களுக்கு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் விரைந்து இங்கு பாத்தீங்கன்னா இன்னமும் எண்ணெய் கசடுகள் இருக்கிறது என்பதை இந்த பகுதிக்கு வந்தவர்களால் உணர முடியும். அந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இவற்றை அகற்றுவதற்கான முழுமையான நடவடிக்கைகளில் அரசு இறங்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.